தொடர்ச்சியாக காவலர்களுக்கும் அரசு போக்குவரத்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கும் இடையேயான பணிப்போர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் இருந்து தூத்துக்குடிக்கு பயணம் செய்த காவலர் ஒருவர் பேருந்தில் பயணச்சீட்டு எடுக்காத விவகாரம் அந்த நடத்துனரால் வெளியிடப்பட்ட வீடியோவால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இன்று வள்ளியூரில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் நெல்லையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி வந்து கொண்டிருந்த 3 அரசு பேருந்துகளை நிறுத்தி அதிரடி சோதனை செய்தார். அப்போது ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணியவில்லை, போக்குவரத்து விதியை சரியாக கடைபிடிக்கவில்லை, சீருடை சரியாக அணியப்படவில்லை என கூறி ஒவ்வொரு பேருந்து ஓட்டுநருக்கும் தலா 500 ரூபாய் அபராதம் விதித்து அதற்கான ரசீதை ஓட்டுநர்களிடம் கொடுத்து அனுப்பிவிட்டார். தொடர்ந்து நம்பியாவிளை என்ற பகுதியிலும் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த வள்ளியூர் பணிமனையில் ஓட்டுநராக பணிபுரியும் மரிய இந்திரன் என்பவரையும் மடக்கி அவர் ஹெல்மெட் அணியவில்லை என கூறி அவருக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்து அனுப்பி வைத்தனர். 18 வயசு நிறைவடைறதுக்காக காத்திருந்து 18 வயசு நிறைவடைஞ்சா அடுத்த நாளே காதல் ஜோடி காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு காவல் நிலையம் நோக்கி தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லி வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 18 வயசு ஆனா அடுத்த நாளே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இங்க ஒரு காதல் ஜோடி. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஆலங்குடியார் வீதி பக்கத்துல வசிச்சுட்டு வராங்க 18 வயதான சித்ரா. 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதின நிலையில இப்ப இவங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கு. அதாவது இவங்களுக்கு 18 வயசு நிறைவடைஞ்சிருக்கு. 18 வயசு நிறைவடைஞ்ச அடுத்த நாளே தான் காதலிச்சுட்டு வந்த நபரை கரம் பிடிச்சிருக்காங்க. இவங்களுடைய அக்கா வீட்டு பக்கத்துல சூர்யா அப்படின்றவரு வசிச்சுட்டு வராரு. இவரு கட்டிட கூலி வேலை செஞ்சுட்டு வந்த சூழல்ல தான் இவங்க 2 பேரும் காதலிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த சூழல்ல சித்ராவுக்கு 18 வயசு ஆகணும் அப்படின்றதுக்காக காத்திருந்து 18 வயசு முடிஞ்ச அடுத்த நாளே காரைக்குடி மீனாட்சிபுரத்துல இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் ஆலயத்துல இவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டதா கூறப்படுது. அதை தொடர்ந்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்துக்கு வந்து இந்த காதல் ஜோடி தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. 18 வயசு நிறைவடைஞ்ச அடுத்த நாளே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையம் வந்த இந்த காதல் ஜோடியால பரபரப்பு சூழல்